ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த மாதிரி நல்லா பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காவை இப்போ சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியமாக வச்சு 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி கிளறி விடணும். வெண்டைக்காயிலேருந்து நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லா வதக்க தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கி நல்லா தனித்தனியாக தெரிஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா தனித்தனியாக தெரியுது வெண்டைக்காய். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியெலாம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பும் காரமும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் நல்லா குக் ஆகிடுச்சு. தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை. இப்படியே செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் இப்போ நல்லா குக் ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.